கம்பனோடு பாரதியோடு வள்ளுவரோடு ஒப்பிட்டு எழுதியிருக்கிறார். பிரமாதமான புத்தகம், 5 தொகுதிகளாக வந்திருக்கிறது. ராமகிருஷ்ணா கலைக்கல்லூரி முதல்வர் திரு முனைவர் சிவகுமார் அவர்களுக்கும் அவருடைய நிர்வாக நண்பர் சுந்தர் அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர் விஸ்வநாதன், பைனியர் கல்லூரிய முதல்வர் முருகேசன், இவங்க எல்லாம் இணைந்து என்னுடைய நண்பர் உதவியாளர் பிஆர்ஓ யுஎம்எஸ் முன்னாள் முடியும் சரவணன் அவர்கள் தான் இதை ஒருங்கிணைத்தார்கள் என்பதை பெருமையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே ஒரு நல்ல வாய்ப்பாக நான் கருதுகிறேன். நேரு குடும்பத்தை நான் 40 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அறிவேன். அவரோடு திரும்பிய பழகம் உண்டு. உங்களுடைய செக்ரட்டரி தேனியை போல சுறுசுறுப்பாக ஓடிக்கொண்டே இருப்பார். அவர் எப்பொழுதும் ஓய்வெடுப்பதை நான் பார்த்தது. எல்லாரும் நடக்கிற போது அவர் ஓடுவார், எல்லாரும் ஓடுகிற போது ஒரு விரைவாக ஓடுவார். தலைவர் என்பவர் 10 பேருக்கு முன்னால் செல்வார், 10 பேரை முன்னுக்கு கொண்டு வரக்கூடியவர்கள் சிறந்த தலைவராக இருக்க முடியும். அவரையும் உங்களையும் பாராட்டி ஓய்வறியாத பயப்பாடியாக நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருக்கிற உங்களையும் நேரு குடும்ப நிறுவனங்களையும் எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கினீர்கள். என்னை உருவாக்குவதில் முனைப்போடு இருக்கிற எங்களுடைய சேர்மன் திரு கே ராமசாமி அவர்களை, என்னுடைய இல்லற நல இணை வாழ்க்கை நல்லறமாக மாற்றுகிற திருமதி கிருஷ்ணவேணி அவர்களுக்கும், என்னுடைய 2 மகன்கள் என்ஜினியர் மற்றும் டாக்டர்களுக்கும் அவர்களுடைய வளர்ச்சியும் அறம் சார்ந்த செயல்பாடுகளும் எப்பொழுதும் எனக்கு பெருமை கொடுக்கிறது என்பதை சொல்லி, நட்பு, உறவு, ஒழுக்கம், அறம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தோல்விகளில் தோன்று விடாமல் போவது, புதிய புதிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்பது ஆகிய நட்பண்புகளை வளர்த்து கொண்டால் ஒரு நிச்சயமாக உயர்த்தி கொள்ளலாம். எரிமலை வருகிறது, கைகளால் தடுக்க முடியுமா? வெறும் மழை வருகிறது, டேங்களை கலைத்து விட முடியுமா? கங்கையும் காவிரியும் வெள்ளம் பெருக்கெடுத்து வருகிறது, வேட்டி கொண்டு தடுக்க முடியுமா? இதைத்தான் எரிமலையை கைகளினால் தடுக்க பார்த்தால் எழுந்து வந்து தீக்குழுக்கு புகைந்தால் போகும். பெருமழையை கைகளினால் கலைக்க பார்த்தால் பிறகு கருவிகளோ கலைந்தால் போதும். விரிகங்கை காவிரியில் வெள்ளம் தேங்க வேட்டியினால் தடுப்பது என்றால் வெட்கக்கேடு. ஆற்றியை போய் பார்த்தால் செத்தனை கிடைத்தால் தண்ணீர் எடுத்து செல்லும், ஈரோடு என்ற தண்ணீர் எடுத்து செல்லும். ஆக முடங்கி கிடந்தால் சிலந்தியும் நம்மை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியும் என்று விடியும் என்று விண்ணை நம்புகிற நீ ஏன் முடியும் என்று உன்னை நம்புவதில்லை? விடியும் என்று விண்ணை நம்புகிற நீ ஏன் முடியும் என்று உன்னை நம்புவதில்லை? தொடும்பலைதான் சிதறம், தொட்டவிட்டு வீணால் உயரம் என்று சொல்லி என்னுடைய உரை கவிதாசன் தன்னம்பிக்கை என்ற யூடியூப் சேனலில் தினசரி நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். லட்சங்களை சம்பாதிப்பதற்காக நான் பேசுவதில்லை, லட்சியவாதிகளை உருவாக்குவதற்காக நான் பேசுகிறேன். முயற்சி எடுத்தால் உங்களால் சாதிக்க முடியும். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் இருந்ததே சாதனை. தந்தையிடமிருந்து தாயின் கருவறைக்கு சென்ற லட்சக்கணக்கான உயிரினங்களை ஒன்றுவிட்டு நாம் பிறந்திருக்கிறோம். எப்பொழுது நாம் பிறந்தோமோ அப்பொழுது நாம் வெற்றி பெற கருவி உள்ளவர்கள் என்று இறைவன் அவர்களை படைத்து விட்டோம். அப்படி இருந்தும் நாம் ஏன் முன்னேறாமல் இருக்கிறோம் என்றால் நம்முடைய உழைப்பு போதவில்லை, நம்முடைய முயற்சி போதவில்லை. ஒருவர் கடலுக்குள் மூழ்கி முத்தெடுக்காமல் வந்தால் கடலுக்குள் முத்தில்லை என்று அர்த்தம் அல்ல, அவனுடைய முயற்சிகள் போதவில்லை. முயற்சிக்கு மேல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் சாமி விவேகானந்தர் சொல்கிறார், try. If you try 1000 times, try one more time. முயற்சி செய்து கொண்டு வெற்றி பெற்றால், if you win you can lead like you, if you lose you can coach like me. வெற்றி அடைந்தால் நீங்கள் வழிநடத்த, தோற்று போனால் நீங்கள் கோச் பண்ணணும். நிறைய ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் பாருங்க, முயற்சி பண்ணி முடியாத கோச்சிங் பண்ணணும். அதெல்லாம் ஏதாவது இருக்கு நண்பரா? ஒவ்வொரு நாளையும் சிறந்த நாளாக